அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல் வித் ரிச்சர்ட் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம 12th ஹிஸ்ட்ரி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சங்கங்கள் உருவாதல் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்மளுடைய பிரச்சனைகளை இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்போம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு யாரோட முக்கியத்துவமான பங்குகள் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ பத்திரிகைகளுடைய பங்கு என்னவா இருந்துச்சு, பழம்பெருமை வணங்குறது எப்படியா இருந்தது, ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம், இந்தியாவுக்கு இருந்த அடக்குமுறை எப்படி இருக்கு, சுரண்டல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதை சார்ட் அவுட் பண்றதுக்காக சங்கங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயம். ஸோ அப்படி இந்தியாவில் என்னென்ன சங்கங்கள் உருவாச்சு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ முதல்ல சென்னை வாசிகள் சங்கம், ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த சென்னை வாசிகள் சங்கமுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் இதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கஜுலு லக்ஷ்மி நரசு. ஓகேங்களா, ஸோ கஜிலா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, கஜுலு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 10th புக்ல கஜுலு லக்ஷ்மி நரசு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் ஒரு பெரிய வணிகரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வாணிபம் செய்யறதுல இவர் தலை சிறந்தவரா இருந்திருப்பாரு. ஸோ இவரால தான் 1852ல, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1852ல February 26ல சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. யூஸ்வலா இந்த சென்னை வாசிகள் சங்கம் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, ஸோ முதல்ல பார்த்திருப்போம் இவங்க ட்ரேட் பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே இதுல டிராபேக் என்னவா போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகல. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல இந்த அமைப்பு வந்து கஜலட்சுமி நரசு இறந்ததுக்கு அப்புறமா இந்த அமைப்பு அப்படியே ஒடுக்கப்பட்டுருச்சு. இதனால என்னாச்சுன்னா, பெரிய அளவுக்குல இந்த அமைப்பு வந்து உருவாக ஆரம்பிக்கல. ஓகேங்களா, ஸோ முதல்ல ஆனா உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது MNA அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம் தான். ஓகேங்களா, ஸோ எப்போ உருவாக்கியிருப்பாங்க, 1852ல. என்னென்ன குறைகளை வந்து மக்களுக்கு வச்சாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இவங்க ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறதுல பார்த்தோம் அப்படின்னா, மக்களை ஒருங்கிணைக்கிறது, கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எதிர்க்கிறது, இது எல்லாமே இவங்களுடைய ஃபர்ஸ்ட் முயற்சியில ஒன்று அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினுடைய ஒரு அமைப்பா தான் இருந்துச்சு. ஸோ ட்ரேட் பீப்புள், பிசினஸ் பீப்புள் தான் அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ என்னென்ன அமைப்புகள் வந்து இங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கம்பெனி நிர்வாகத்துல வருவாய், கல்வி, நீதி, இந்த துறைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து சொல்லக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய ஒரு திட்டமா வந்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாச்சு. ஸோ என்ன நடந்தாலும் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்காகவும் விசாரணை செய்யறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து இருந்துச்சு, ஒரு சங்கம் இருந்துச்சு அப்படிங்கறத இதை முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ப என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல முன்னாடி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ முதல்ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி தான் வந்து தப்பு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய அடக்குமுறைகளை கையாளுறாங்க, இது வந்து எங்களுடைய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கக்கூடிய முதல் குறைகளை அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ ஆனாலுமே 1853 பட்டய சட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய குறைகளை தாண்டியும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவை லீட் பண்ணும் அப்படிங்கறத இவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் 1853ல இந்த பட்டயச்சட்டத்தை நிறுவனத்துக்கு முன்னாடி இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனாலுமே 1853 பட்டயச்சட்டம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷ், அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து இந்தியாவை ரூல் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 1852ல டிசம்பர்ல ஒரு மனு சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியர்களுக்காகன்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட நில உடைமை முறைகள், ஸோ ரைத்வாரி முறையா இருக்கட்டும், ஜமீன்தாரி முறையா இருக்கட்டும், ஸோ இந்த முறைகள் மூலியமாகவும் வேளாண் வர்க்கத்தினருக்கு தான் பிரச்சனை வருது, விவசாய மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, இவங்களுக்கு வந்து இந்த நில உடைமைகள் மூலியமா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுவுமே வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே வந்து ஒவ்வொரு அமைப்புகள் மாறி இருக்கும், ரைத்வாரி, மன்சூர்தாரி இதெல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரியான முறைகள் வந்து மாறிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ மஹல்வாரி அப்படிங்கிறது எல்லாமே மாறிட்டு இருந்தது. அப்போ ஜமீன்தார்கள், கம்பெனியுடைய அதிகாரிகள் ஆகியோருடைய அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க பண்டைய கிராம முறை மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்ட் விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நாங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ எங்களுடைய பண்டைய கிராம முறைகளை வந்து மீட்டெடுத்து கொடுங்க, இந்த மாதிரியான அடக்குமுறைகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற கருத்தையும் மூணாவதா முன் வச்சிருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதித்துறை அப்படிங்கிறது ரொம்ப டிலேடு ப்ராசஸா இருக்கு, நீதித்துறை அப்படிங்கிறது இமீடியட்டான ஒரு ஆக்ஷனா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீதித்துறையில நம்ம நியமிக்கக்கூடிய ஜட்ஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த நீதித்துறை சார்ந்த அறிவும் அவங்களுக்கு இருக்கணும். ரேண்டம் ஒரு பர்சன் வந்து நம்ம வந்து ஜட்ஜா எடுக்கக்கூடாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல நீதித்துறை சார்ந்த அறிவு அவங்களுக்கு இருக்கணும், இன்னொன்னு வட்டார மொழிகள் இருக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்கணும். அப்பதான் எங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறதே அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற விஷயத்தையுமே இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் முன்னாடி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாம மானிய திட்டத்தின் கீழ்
சமயப்பரப்பு நிறுவனங்கள்ல, அதாவது இப்ப என்ன சொல்லிடுறாங்க, சமயப்பரப்பு நிறுவனங்கள் என்ன வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம், அதுக்காக நம்மளுடைய ஃப்ரீ டாக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மூலமா என்ன பண்றாங்க, இவங்க கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் வந்து அதை எய்ட் பண்றாங்க. ஸோ என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன சமயப்பரப்பு நிறுவனங்கள் வேணும் அப்படிங்கறத கவர்மெண்ட் அதை எய்ட் பண்றாங்க. அங்க போய் எல்லா நிதிகளும் வந்து கொட்டப்படுறது தப்பு. ஸோ நம்மளுடைய மக்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒவ்வொன்றும் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே இவங்க சுட்டி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு சுட்டிக்காட்டலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்மளுடைய மக்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றோமோ அது எல்லாமே இங்கிலாந்து இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது இந்த சங்கத்துடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம மார்ச் 1853ல இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இவங்களுடைய மனு எல்லாமே விசாரிக்கப்பட்டுச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அங்க ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே விசாரிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்திய சீர்திருத்த கழகத்தினுடைய தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெச்டி ஜெய்மோர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த ஜெய்மோர் அப்படிங்கிறவர் அக்டோபர் 1853ல சென்னைக்கு வராரு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்க ஏன்னா விசாரிச்சிருக்காங்க, அப்ப யாராவது ஒருத்தவங்க வரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்துடைப்பு நிகழ்ச்சியா தான் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்க வராது, வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இடங்களை பார்வையிடுறாரு. அப்படி இருந்தாலுமே 1853ல ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போய் சும்மா ஒரு கண்துடைப்பு தானே, இவங்களுடைய கோரிக்கைகள் வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கோ மனுகள் நிறைவேற்றுறதுக்கோ அவங்க தயாரா இல்லை. அப்படி இருக்க பட்சத்துல என்னங்கிறத பார்த்து 1853 பட்டச்சட்டம் பிரகாரம் இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரூல் பண்ணட்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை அப்படின்னு வந்து அனுமதி இவர் வழங்கியிருப்பார். ஓகேங்களா. அப்போ 1852ல டிசம்பர்ல அங்க பிரச்சனை எல்லாம் போச்சு, மனுக்களை விசாரிச்சாங்க, ஆனா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இதனால என்ன பண்ணுச்சு, இந்த அமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து இங்க என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கர்டசியா தான் இருக்காங்க, நம்மளுக்கான நலன்களை பாக்குறாங்க அப்படிங்கறது இவங்க ரொம்ப நம்பினாங்க. அதனால என்ன பண்றாங்க, என்னதான் நான் விசாரிச்சாலும் யாருமே எங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்க போறது இல்ல. ஸோ டைரக்டா குவீனோட கண்ட்ரோலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம லீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பு இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எங்களை ரூல் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கான டெசிஷனை முன்னாடி வைக்கிறாங்க. 14 நேர்களால எத்தனை பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 14,000 பீப்புள் சைன் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒவ்வொரு மனுக்களை வச்சுமே வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இதோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ 1866ல லட்சுமி நரசு அப்படிங்கிற இயற்கை எழுதுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா இந்த சங்கம் அப்படிங்கிறது அப்படியே கம்ப்ளீட்டா வந்து உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1881ல சென்னைவாசிகள் சங்கம் அப்படிங்கறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்போ இந்தியருடைய கருத்துக்களை வெளிப்படுத்திருக்கும் அவங்களுடைய சாதனைகள் இது வந்து பெருசா வந்து இவங்க சொன்னது எல்லாமே ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடிய முதல் அமைப்பா சென்னைவாசிகள் சங்கம் இருந்துச்சா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. சோ இது மூலியமா நம்மளுடைய குறைகளை வந்து அங்க எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையுமே வந்து இந்த எம்என்ஏ மக்களுக்கு கொடுத்துச்சு. ஓகேங்களா. சோ இதனால இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து சொல்றதுக்கான ஒரு தைரியமும் சொல்றதுக்கான ஒரு அமைப்பாகவும் இது இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க என்ன ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் பீப்புள், அதாவது உயர் வர்க்கத்தினர் மட்டும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா ட்ரேட் பீப்புள், பிசினஸ் பீப்புள் மட்டும்தான் இதுல இருந்தாங்க. இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சமயம் சார்ந்தன்னு கிடையாது, எல்லா அடித்தட்டு மக்கள்கள்ல இருந்து எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல. அது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா போச்சு. அதனால என்ன அப்படின்னா உயர்தர வர்க்கத்துல இருக்கவங்க மட்டுமே வந்து இவங்களுடைய குறைகளையும் இவங்களுடைய பிரச்சனைகளையுமே வந்து சொல்லக்கூடிய விஷயமா இது மாறிடுச்சு. ஓகேங்களா. சோ அதுதான் வந்து ஒரு பெரிய டிராபேக் அதுல இருந்துச்சு. இந்த அமைப்பு போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில குறைகளை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் உருவாகவே இல்லை. சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்யூ வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துறதுக்கோ தெரியப்படுத்துறதுக்கோ எந்த சங்கங்களும் இல்லை. அதனால உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை மகாஜன சங்கம். இந்த சென்னை மகாஜன சங்கம் சும்மா சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்ப சென்னை மகாஜன சங்கம். இந்த சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கற்றிருந்த மக்கள் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண ஒரு தருணம். அதனால இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. அப்ப சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்ததுக்கு அப்புறம் சென்னை மாகாணத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்ல, அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சென்னை மகாஜன சங்கம். சோ இதுல என்ன பண்ணிருக்காங்க, மே 1884ல சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 1852-66ல முடிஞ்சிருச்சு. 1881ல கம்ப்ளீட்டாவே அழிஞ்சு போச்சு. அடுத்த 3 வருஷத்துல 1884ல சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. சோ இதே 1884ல தான் ஐஎன்சியும் உருவாகி இருக்கும். ரைட். சோ இந்த 1884ல உருவாக்கப்படுது.
இது மேல அது டிசம்பர்ல. ஓகேங்களா, அதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். ஸோ மேல ஃபர்ஸ்ட் எது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா குரானாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கலாம். சென்னை மகாஜன சங்கம், சென்னை வாசிகள் சங்கம், ஐஎன்சி இதெல்லாம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது வந்து மேலே உருவாயிடுச்சு. ஐஎன்சி உருவாக்குறதுக்கு முன்னாடியே இது உருவாயிருச்சு. அப்போ 1884 May 16 வந்து கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளை குறித்து விவாதிக்கிறதுக்காக. யாரெல்லாம் பங்கேற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி இவங்க எல்லாமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் முதல்ல சொல்லியிருப்போம் 1884 ஐஎன்சியும் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இவங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருந்தது, ஒரு அரசியல் சார்ந்த கருத்துக்களா தானே இருந்துச்சு. அப்ப ஐஎன்சி உருவானதுக்கு அப்புறம் அங்க நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல போய் இவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்திருப்பாங்க. அது இந்தியாவை மொத்தமும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து ஐஎன்சி இருந்துச்சு. ஸோ இதை பார்த்த சென்னை மகாஜன சங்கம், ஸோ நம்ம மட்டும் இதுல இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பெனிஃபிஷரியும் இருக்க போறதில்லை. அதாவது ஒரு அமைப்பு வந்து ஒரு ஹையர் லெவல்ல உருவாகும் போது நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்க முடியுமா, அதனால சென்னை மகாஜன சங்கம் ஐஎன்சியோட இணைஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல அந்த கான்ஃபரன்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஓகே இந்த அமைப்பை வந்து இதோட சேர்த்து நம்ம லீட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் ஐஎன்சியோட இணைஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்தியன் ஐஎன்சியை பற்றி பார்க்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இது எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகெயின் இதுவுமே ஒரு தேசியம் சார்ந்த ஒரு அமைப்பு. குட்டி குட்டி அமைப்பா அங்கங்க சென்னை வாசிகள் சங்கம், மும்பை, கல்கட்டா அப்படின்னு சொல்லி உருவாகாம மொத்த இந்தியாவுக்குமான ஒரு அமைப்பா உருவாச்சு. ஸோ காலனி ஆட்சிக்கு எதிராக குறைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்பக்கூடிய ஒரு அரசியல் சார் அமைப்பா வந்து இந்த ஐஎன்சி இருந்துச்சு. அப்போ இந்த ஐஎன்சி அப்படிங்கிறது சும்மா ஜென்ரலா இன்னைக்கு நேத்துன்னு சொல்லி உருவானது கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்தோட போராட்டம், 10 வருஷத்தோட ஏக்கம், ஆதங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது மூலியமா தான் நம்மளுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கும் சொல்லி ஒரு இயக்கம் வேணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தவே இவங்க எடுத்து வச்சாங்க. அப்போ இந்தியாவில் ஆங்கிலேய கொள்கைகள் எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1875 to 1885, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு. ஸோ அந்த டைம்ல தான் என்ன பண்ணாங்க அப்படிங்கும்போது இந்த அமைப்பை உருவாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல டாக்ஸ் வந்து ஹையா இருக்கு. ஸோ இறக்குமதி வரி அப்படிங்கிறது வந்து கம்மியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்நாட்டு தீர்வை வரி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கலாம் நம்ம அடக்குமுறைகளை பார்த்திருப்போம். இது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம 1877 அரசு பணிகள் வந்து இந்தியமயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதுவும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, அடுத்தது 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. சோ இதுவும் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்களை சொல்றதுனால அதுவுமே வந்து அடக்குமுறைகள் மூலமா ஒழிக்கப்பட்டுச்சு. அப்ப இதுக்காகவும் எதிர்த்து அவங்க போராட ஆரம்பிச்சாங்க. ஈல்பர்ட் மசோதா. ஈல்பர்ட் மசோதா முதலே பார்த்திருப்போம். ஐரோப்பியர்களை வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய உரிமை இந்திய ஜட்ஜஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அப்போஸ் பண்ணதான் ஈல்பர்ட் மசோதா நடந்துச்சு. அப்ப ஈல்பர்ட் மசோதா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவாகவும் போராட்டங்கள் நடந்துச்சு இந்த இயர் ஆஃப் 1883. இந்த மாதிரி நிறைய கிளர்ச்சிகள் நடந்துட்டே இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஒரு தேசிய இயக்கமா உருவாக்கணும் அப்படிங்கறதுனால உருவானதா இந்த ஐஎன்சி. ஓகேங்களா, இந்த போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படாம ஒவ்வொரு இடங்கள்ல வந்து நடந்துட்டே இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி உருவாக்குறதுக்காக ஒரு அரசியல் சார் அமைப்பா இது உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இங்க இருக்கக்கூடிய போராட்டங்கள் கொள்கைகளை வடிவமைக்கிற மேல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது உணரப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா எதுவுமே ஸ்ட்ராங்கா சொல்லல. இன்னொன்னு யுனைட்டி கிடையாது. அங்கொன்னு இங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இதனால எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படிங்கறத மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, அதனால எல்லாருமே சேர்ந்த இந்தியா அப்படிங்கிறது நம்மளுடைய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஒரு தேசிய உணர்வு வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்தியா ஒரே நாடு அப்படிங்கக்கூடிய கருத்து இந்த இடத்துல உருவாச்சு. இதனாலதான் தேசியவாதம் அப்படிங்கக்கூடிய கருத்தையும் அறிமுகம் செய்தது. ஸோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் தேசியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போமா, அரவிந்த் கோஷ் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம்ல. ஸோ அப்படிதான் வந்து இந்த இயக்கம் உருவாக ஆரம்பிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் யார் இதுக்கு அடித்தளமிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏவோ ஹியூம், ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படின்னு சொல்றவருடைய ஒரு கருத்து நோக்கம் தான் வந்து இது. இவங்களுமே யாரும் இல்லை. அகைன் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பேரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி தான் உருவாக்கப்பட்டுச்சு இந்திய மக்களுக்காக. ஆனா யாருடைய ஐடியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஏவோ ஹியூம். அகைன் ஏவோ ஹியூம் அப்படிங்கிற யார் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க. அப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் அவருக்கு என்ன தெரியும், ஆனா ஒரு தூண்டுதல் இவர் மூலியமா உருவாக ஆரம்பிச்சது. சோ பிரம்மஞான சபை அப்படிங்கிறது உருவாக்கிருப்போம்னு சொல்லி பார்த்திருப்போம். HS ஆல்கட் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. சோ அந்த ஒரு பிரம்மஞான சபைக்கு ஒரு மாநாட்டுக்காக இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இயக்கம் உருவானா நல்லா இருக்கும். அகைன் இவங்களோட தாட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியர்கள் வந்து அவ்வளவு ஒன்றும் ஸ்ட்ராங்கா எதுலையுமே இல்லை, அவங்களை ஈஸியா வந்து நம்மளால அடக்குமுறைகள் கையாள முடியும் அப்படிங்கறதா இவங்களோட இனிஷியல் டாக்கா இருந்திருக்கும். ஓகேங்களா, சோ அப்படிதான் ஓகே இப்படி பிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, ஏன் ஒரு உருவாக்கம் ஒரு இயக்கத்தை வந்து நீங்க உருவாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இந்த ஐஎன்சி உருவாக ஆரம்பிச்சது. ஆனா பின்னால ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் மூலியமா இது வந்து மேல நிறுத்தப்பட்டு ஃபைனலி வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது இந்த ஏவோ ஹியூம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
இந்தியன் சிவில் சர்வீஸ்ல ரிட்டையர் ஆன ஒரு ஸ்டாஃப். ஓகேங்களா? சோ இவங்க பிரம்மஞான சபையோட கூட்டமன்றக்கு தலைமை ஏற்றிருந்தாங்க. அப்பதான் வந்து இந்த கருத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1885 டிசம்பர் 28. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து குரானாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த இயக்கம் எப்போ முன்னாடி வந்துச்சு அப்படிங்கறத கேட்பாங்க. சோ இயரும் டேட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சு வச்சுக்கோங்க. அப்ப ஏஓஎம் தவிர இந்த இடத்துல உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா WC பானர்ஜி. ஓகேங்களா? சோ இவருக்குமே ஐசிஸோட ஒரு சம்பந்தம் இருக்கும். கரெக்டுங்களா? சோ இவர் தான் வந்து முதல்ல அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அதாவது ஐசிஎஸ்ல வின் பண்ண ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அப்போ கோரிக்கை, மனு கொடுக்கறது, விண்ணப்பங்கள் அனுப்புவது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை மட்டுமே வந்து காங்கிரஸ் மேற்கொண்டுட்டு இருந்துச்சு. எதனால அப்படின்னா அமைதியான விஷயங்கள் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையுமே இணைச்சக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தனால மட்டுமே இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காவும் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்குமே காங்கிரஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரைட்? ஐஎன்சி அப்படிங்கிறது இருக்கு. எதனால அப்படின்னா அடித்தட்டு மக்கள்ல இருந்து இப்ப சென்னை வாசிகள் சங்கம் என்ன நம்ம டிராபேக்கா பார்த்தோம், வெறும் உயர்த்தர வகுப்புல மட்டும்தான் இருந்தாங்க, பிசினஸ் மேன்ஸ் மட்டும்தான் அதுல இருந்தாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஆனா ஐஎன்சி அப்படிங்கிறது எல்லா மக்களையும் சேர்ந்த ஒரு அமைப்பா இருந்துச்சு. அதனால இந்தியாவை ஒரே நாடா ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறதா ஐஎன்சியோட முக்கியமான ஒரு நோக்கமா இருந்துச்சு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் அப்படின்னு சொல்லி உணர்ந்தா மட்டும்தான் இந்த ஒரு இயக்கம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கக்கூடிய கொள்கைகளையுமே வந்து இவங்க கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ வெற்றி பெறணும் அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு அப்போஸ் பண்ணிருக்கணும். சோ இதுல சக்சஸிவா இருக்கணும். அதுக்கு நம்ம கிட்ட யுனைட்டி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு இடங்களையுமே வந்து இந்த ஐஎன்சி இயக்கங்களுடைய ஒரு மாநாடு அப்படிங்கிறது ஒரு பொது மேடையாவே அமைஞ்சிருக்கும். எல்லாருமே ஃப்ரீ டு டாக், எல்லாத்துக்குமே வந்து அந்த உரிமைகள் இருக்கு. எல்லா இயக்கத்தை சார்ந்தவங்களுமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்மளோட தமிழ்நாட்டில இருந்துமே வந்து மிக பிரசித்தி பெற்ற லீடர்ஸ் எல்லாமே போய் ஐஎன்சி காங்கிரஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் நம்ம ஈஸியா பார்க்கலாம். திலகர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க, காந்தி பாரதி போய் ஐஎன்சி காங்கிரஸ்ல மீட் பண்ணும்போது தான் திலகரை மீட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் மாடர்னிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கக்கூடிய பிரிவுகள்லாம் வந்திருக்கும். சோ நீங்க வந்து மனுக்கள் கோர்றது மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான விஷயமா இருக்கீங்க. தீவிரவாத அமைப்பு, அதாவது இவங்களுக்கு வந்து நம்ம இப்படி சொன்னா பத்தாது அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய உருவானதுக்கான ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் தான். இந்த கான்ஃபரன்ஸ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து, மாநிலங்கள்ல இருந்துமே வந்து மக்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாத்துடைய கருத்துக்களும் ஒத்து போகிறதும் இதனாலதான். ஓகேங்களா? சோ இதனாலதான் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமா, அமைப்பா இன்னைக்கு வரைக்குமே வந்து லீட்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ அகில இந்திய அளவுல மக்களை திரட்டக்கூடிய ஒரு முக்கியமான தொடக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஐஎன்சியால தான். ஓகேங்களா? இப்ப இவங்களுடைய நோக்கங்கள் என்ன, கோரிக்கைகள் என்ன, இவங்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்குமா? சோ ஐஎன்சி எதனால உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது, சோ அரசியலமைப்பு சார்ந்தா இருக்கட்டும், இல்ல பொருளாதாரம் சார்ந்தா இருக்கட்டும், நம்மளுடைய பிரச்சனைகளை சார்ந்தா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து முதல்ல இவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அது என்னென்னலாம் இவங்க வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.